பகல் நேரமாக இருந்தாலும் சரி, இரவு நேரமாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகைகள் தொழும் போது 2 ரக்காத்தாக தான் தொழும். இதன் அசல். மிச்சம் இக்கட்டான ஒரு நிலைமை தான் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கும் போது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறது. அப்ப நபி இதை ஷோர்ட்டாக முடிக்கணும்னா தேவைண்டா எத்தனை ரக்கா தொழுமுன்னு சொல்லிக்கும். இப்ப அவசரமே 1 ரக்கா தொழுங்கோ சொல்லிக்கும். அப்படி சொல்லல. என்ன சொன்னா 2 ரக்கா தொழுங்கோ, ஆனா வத்தஜவ்வஸ் ஃபீஹிமா, அத அவசரமா தொழுது முடியுங்கன்னு தான் சொல்ல. நீங்கள் ஜும்மா தொழுதால் இன்னொருத்தரோட பேசும் வரைக்கும் அல்லது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் வரைக்கும் அடுத்த தொழுகை தொலைவானம் அவர் சொல்றார். அதே இடத்துல தொலைவானம். இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஹதீஸோட ஆதாரம் காட்டுறார். அதுதான் விஷயம், இதல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நாங்கள் இப்போ எங்களோட கடைசி பாடங்களில் சுன்னத்தான தொழுகைகளை பற்றி பார்த்து கொண்டு வரோம். சுன்னத்தான தொழுகைகள் போன பாடத்துக்கு மிச்சம் பேர் வந்திருக்கில்லை. எது எப்படியோ நாங்கள் வளமையாகவே பழைய பாடங்களை மீட்டுற அந்த அடிப்படையில் அவசரமாக பழைய பாடங்களை மீட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி புதுசாக படிக்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். நாங்கள் கடைசியாக உள்ள இந்த பாடங்களில் நாங்கள் பார்த்த ஒரு சுன்னத்தான தொழுகை தஹியத்துல் மஸ்ஜித்ன்றது. தஹியத்துல் மஸ்ஜித். அதே போல் இஸ்திகாரான்னா எங்களுக்கு முடிவு, எதிர்காலத்தில் முடிவு என்னன்னு தெரியா, அது நல்லதாக அமையணும்னு நலவை தேடி அல்லாஹ் கிட்ட 2 ரக்காத் தொழுகிறது. அல்லாஹுக்காக 2 ரக்காத் தொழுகிறது. எனக்கு கடமை இல்லாத ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுது அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறேன். தஹியத்துல் மஸ்ஜித் என்ன, பள்ளியுள்ளுக்கு போனால் தொழாமல் உட்காரப்படாது. உட்கார்றதுக்காக நாங்கள் தொழுகிற அந்த தொழுகைக்காகத்தான் என்ன சொல்ற தஹியத்துல் மஸ்ஜித். தஹியத்துல் மஸ்ஜித் என்ன, பள்ளியுள்ளுக்கு போனால் நாங்கள் தொழாமல் உட்காரக்கூடாது. அப்போ தொழுகை நேரத்தில் போனால் பிரச்சனை இல்லை. அந்த தொழுகை நாங்கள் தொழுது தான் உட்கார போகிறோம். தொழுகை இல்லாத ஒரு நேரத்தில் பள்ளியுள்ளுக்கு நாங்கள் பேசிட்டோம்டா தொழாமல் உட்காரப்படாதுன்றதுக்காக 2 ரக்காத் தொழுவோம். அந்த தொழுகைக்கு தான் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறான்னு சொல்லி சொன்னோம். இஸ்திகாராண்டால் நலவை தேடி தொழுகிறது. அடுத்தது சலாத்து தௌபா தொழுகைன்னு நாங்கள் பார்த்தோம். ஆனால் குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ சலாத்து தௌபா தொழுகைன்னு வரல. தஹியத்துல் மஸ்ஜித்ன்றதும் ஹதீஸில் வரல. ஆனால் அந்த ஹதீஸில் உள்ளடக்கத்தை வச்சு பார்க்கும்போது இதால் நாடப்படுறது இதுதான்ன்றத விளங்கி கொண்டாங்க. அதை விடுங்க, முஅஜிஸான்றதானே. முஅஜிஸான்னு தெரியாதா கழிக்கிறேன். முஅஜிஸான்ற என்ன? முஅஜிஸா அற்புதம்டா இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லுங்க, அற்புதம்டா என்ன? நபிக்கு ஏற்படக்கூடிய அதிசயங்களுக்கு தானே முஅஜிஸான்ற. நபிக்கு வளமையா நடக்காதொண்ட அல்லாஹ் ஏற்படுத்தினா அதுக்கு சொல்ற முஅஜிஸாண்டு. இப்போ உதாரணமா இப்ராஹிம் நபிய அலைஹிஸ்ஸலாம் அவர் நெருப்புள்ளுக்கு போட்ட நேரம் நெருப்பு கூலாகிச்சு. பர்தன் வசலாமா, கூலாகவும் இருந்துச்சு, ஓவர் கூல் அல்ல, ஈரேற்றமாகவும் இருந்துச்சு. இது ஒரு முஅஜிஸா, ஒரு நபிக்கு ஏற்பட்ட ஒரு அதிசயம் உண்டு. இதுக்கு சொல்ற முஅஜிஸான்னு. ஆனால் முஅஜிஸான்ற சொல் குர்ஆன்லேயும் வரல, ஹதீஸ்லேயும் வரல. அதுக்கு வேற சொல்லிட்டா வந்திக்கிறேன். ஆனால் அதை வச்சு அதுக்கு பேர் வச்சுக்கிறேன். அது பிரச்சனை ஒன்றும் அல்ல, அது பிரச்சனையும் அல்ல, பாவமும் அல்ல. அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் இதை தொழுகைகளை பார்க்கும்போது பார்த்தோம். சலாத்து தௌபா தொழுகைன்னு சொல்லி ஒரு தொழுகையோட பேர் சொல்லப்படுது. ஆனால் அந்த தொழுகையோட பேர் குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்தா வரல. ஆனால் அது சம்பந்தமாக வந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது விளங்குது இது தௌபாவுக்காக தொழக்கூடிய தொழுகை. அதனால அதுக்கு சலாத்து தௌபான். எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யுத்னிபு தன்பன் சும்ம யதவத்தா வ யுஹ்சினுல் வுது. ஒரு முஃமின் ஒரு பாவம் செய்து வுதுவை முறைப்படி செய்து அதுக்கு பிறகு 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு இஸ்திக்ஃபார் கேட்டால் இல்லா குஃபிரல, அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டே தீரும். அந்த 2 ரக்காத்துடைய நோக்கம் என்ன? அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், தௌபா கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் அவர் தொழுகிறார். அதனால சில உலமாக்கள் அந்த தொழுகைக்கு என்ன பேர் இருந்தாங்க? சலாத்து தௌபான். அது பிரச்சனையாக கொள்ள தேவையில்லை அது. ஆனால் அது ஹதீஸில் கருத்தை விளங்கிக் கொள்ளணும். இதுதான் அது அர்த்தம்ன்றது.
அடுத்தது இன்னொரு தொழுகை நாங்கள் பார்த்தோம், வுதுவுக்காக வுது செஞ்சதுக்கு பிறகு அந்த வுதுவுக்காக தொழுகிறார். அது 2 ரக்காத்து இல்லை, எத்தனை ரக்காத்தும் தொழலாம். சலாத்துல் வுதுவுக்காக அது நபி ஏற்றுக்கொண்டாங்க அந்த தொழுகையை. பிலால் இஸ்ரா மேராஜ்னு நாங்கள் 2 சொல் பார்த்தோம். நாங்கள் அப்போ ஆக்கள்கிட்ட கேட்டோம், இஸ்ராண்டா என்ன மேராஜ்னு. 2ம் நபி செய்த 2 பிரயாணங்கள், ஒரே நேரத்தில் செஞ்ச பிரயாணம். இஸ்ராண்டா என்னன்னு சொன்னோம், மக்காலிருந்து இல்லை பைத்துல் மக்திஸ், மதீனா இல்லை பலஸ்தீன். பைத்துல் மக்திஸ் எங்கிக்கிற பலஸ்தீன்ல, மக்காலிருந்து பலஸ்தீன் வரும் வரைக்கும் போனதுக்கு சொல்ற இஸ்ரா. பலஸ்தீனிலிருந்து வானத்துக்கு போன பிரயாணத்துக்கு சொல்ற மேராஜ். இதுதான் இஸ்ராவும் மேராஜும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் போன நேரம், வானத்துக்கு போன நேரம் நபிக்கு சுவர்க்கம் காட்டப்பட்டுச்சு. அதுல ஒரு சிறப்பு சத்தம் கேட்கப்பட்டுச்சு. இது யாருடைய சிறப்பு சத்தம்? சுவர்க்கத்துள்ளுக்கு சிறப்பு சத்தம் கேட்குது. அப்படின்னா இது யார்கிட்ட கேட்டோன்னு சொல்லப்பட்டுச்சு, இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபி உலகத்துக்கு வந்த உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு, உட சிறப்பு சத்தம் சுவர்க்கத்துல கேட்குற அளவுக்கு என்ன நீங்க விசேஷமான அமல் செஞ்சார்? அப்ப அதான் அவர் சொல்றாரு, நான் எப்ப விசேஷமா நான் அப்படி ஒன்றும் செய்யறல, விசேஷமா செய்யறேன்னா இதுதான், வுது எடுத்தால் நான் எனக்கு விருப்பமான அளவு நான் 2 ரக்காத்தாக தொழுவேன் என்று அவர் சொல்றார். அப்ப அந்த தொழுகை எதுக்காக தொழப்பட்டுச்சு? வுதுவுக்காக. அதனால அதுக்கு சலாத்துல் வுதுவினுடைய தொழுகை என்று அதுக்கு பேர் ஒன்று வைக்கப்பட்டது. அதுக்கு பேர் இருந்தாலும் சரி, பேர் இல்லாட்டியும் சரி, நாங்கள் விலையும் கொள்ளணும். வுது செஞ்சால் அந்த வுதுவுக்காக குறைஞ்ச எத்தனை ரக்காத் தொழலாம்? 2 ரக்காத் சுன்னத் தொழலாம்ன்றதையும் பார்த்துக்கொள்ளணும். அதோடைய முடிவு எதாக இருக்கும்? சுவர்க்கம் எங்களுக்கு வாஜிபாகும் அப்படின்றா பாருங்க. இந்த ஹதீஸ்ல வர அப்படி யாராவது ஒருத்தர் வுது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதால், இல்லா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அர்த்தம் அவருக்கு சுவர்க்கம் கடமை. அதனாலதான் இன்னொரு ஹதீஸ்ல வந்துச்சு, இல்லா வஜபத் லஹுல் ஜன்ன, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகும், அவர் சுவர்க்கத்துல கட்டாயம் நுழைந்து தீருவார் என்று. அவ்வளோ பெருமதி ஒன்றிக்கு இதுக்கு வுதுவினுடைய 2 ரக்காத் தொழுகிறதுக்கு என்றதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு சென்ற பாடத்தில் நாங்கள் தொட்டு காட்டினோம் சுன்னத்தான தொழுகைகளோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்கள். சுன்னத்தான தொழுகை தொழும் போது இந்த சட்டங்களை நாங்கள் பின்பற்றோம். அதுல முதலாவது என்னன்னா, சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில எல்லா இடத்துலையும் தொழலாம். ஆனா எங்க தொழுகிறது ஏற்றமானது? வீட்டில் தொழுகிறது ஏற்றமானது. பள்ளியில தொழுகிறத விட வீட்டில் தொழுகிறது ஏற்றமானது. பள்ளியில தொலையலாண்டு இல்லை, ஒருத்தருக்கு அந்த தொழுகை பள்ளியில தொழுது படாது என்று, வீட்டுக்கு போன தொழுது படாது என்று இருந்தா எங்க தொழுகிறதுனால பள்ளியில தொழுகிறது நல்லா. அப்படி இல்லாத பொதுவாக சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில அது எங்க தொழுகிறதுனால வீட்டுல தொழுகிறது நல்லது. இது முதலாவது சட்டம். 2வது சட்டம் என்னன்னா, சுன்னத்தான ஒரு அமல், அது தொழுகையாக இருந்தாலும் சரி அல்லது தொழுகை அல்லாத வேற வணக்கமாக இருந்தாலும் சரி, உதாரணமாக நோம்பாக இருந்தாலும் சரி, அதை தொடங்கினதுக்காக என்ன செய்யணும் இல்லை, அதை முடிக்கணும் என்று கட்டாயம் இல்லை. ஃபர்தான தொழுகையை பொறுத்தவரையில முடிக்கணும். ஏதாவது விடுபட்டா, தொழுகையில ஏதாவது விடுபட்டா அதுக்கு மறதிக்காக சுஜூத் செய்யறாண்டெல்லாம் அப்படி ஒரு கூட சட்டம் இருக்கிறது. ஆனா சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில, நீங்க தொழுகை மட்டுமல்ல சுன்னத்தான வணக்கங்களை பொறுத்தவரையில அந்த மாலிக், நீங்க தான் அதுல ஓனர், நீங்க தான் அதை இயக்குறவர். உங்களுக்கு விருப்பம் என்றால் அதை தொடரலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக முறிக்கிறண்டால் முறிக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்க அதுக்கு அதை கதா செய்யணுமுண்டோ அல்லது அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமுண்டோ அப்படி தேவை ஒன்று இல்லை என்றதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு உதாரணங்களும் பார்த்தோம். ஒரு உதாரணம் என்ன, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி கிட்ட சொல்ற, உஹுதியலனா ஹைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகை சாப்பாடு எங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்கிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற. கிஃப்டாக வந்திருக்கிறேன் அர்த்தம் என்ன? நான் வீட்டுல செய்யல, யாரோ ஒருத்தர் செஞ்சு எங்க வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன் சொன்னேன். அந்த ஹைஸ் என்ற அந்த சாப்பாட்டுக்கு என்னென்ன ஈக்கும் சொன்னா, பாலும் நெய்யும் ஈச்சப்பழம், பாலும் நெய்யும் ஈச்சப்பழம்.
செஞ்சு பாருங்க எப்படி இருக்கும். ஈச்சப்பழம் சூடு, அதுக்கு எதை சேர்க்கிற? பால், தயிரை சேர்க்கிற. தயிர் பாலுண்டா இங்கே நாடப்படுறது தயிரை சேர்க்கிறேன். அதனால தான் நபி ஈச்சப்பழம் திண்டா எதை குடிக்கிறான்? பால் குடிக்கிறான். ஈச்சப்பழம் திண்டா பால் குடிக்கிறேன். ஈச்சப்பழம் சூடு. மக்காலிருந்து சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சோன்னே மதீனாட மெயின் சாப்பாடாக இருந்தது ஈச்சப்பழம். அப்ப சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்தோடனே ஈச்சப்பழம் தின்னவாகின ஈச்சப்பழம் தின்னவாகின. அது அவங்களுக்கு வயிற்றுல சரி பிரச்சனையை ஏற்படுத்திட்டு, நாங்களும் அப்படித்தானே எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் சவுதிக்கு போய்தான் நல்ல சாப்பாடு தின்னணும், அங்குள்ள சாப்பாடு தின்னணும்ன்ற. ஆனா ஒருக்கு 2 தடவை தின்னோடனே அந்த ஸ்ரீலங்காட கட்டர் சம்பல் கொஞ்சம், அதுல மாசி சம்பல் கொஞ்சம் மீன் நல்லா மட்டும் விரும்புகிறேன் நாங்கள். அது மாதிரி தான் அப்துல்லா சிரிச்சிட சில நேரம் அவருக்கு அப்படி தேவைப்பட்டிக்குமே. அப்ப அப்படி போய்த்தாச்சு. அப்படி மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த உடனே அங்க அவங்க ஈச்சப்பழமே தின்னவாகினால் சஹாபாக்களுக்கு பெரிய பிரச்சனை வயிற்று. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட பேச்சன் அஹ்ரக புதூனன தம்ரு, இந்த ஈச்சப்பழத்தை திண்டு பஹர் எல்லாமே வேகுது சொல்லி கேஸ்ட்ரிக் கேட்கும், வேகுது சொல்லி சஹாபாக்கள் பிரச்சனை. அப்புறம் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆறுதல் சொன்னாங்க. எது எப்படியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈச்சப்பழம் தின்னா என்ன செய்வாங்க? பால் குடிக்கிற. என்னதுக்கு? ஈச்சப்பழத்தோட சூட்டை பால் குறைக்கும்ன்றதுக்காக. அது மாதிரியான ஒரு சாப்பாடு தான் இது ஹைஸ் என்றது. அதுல ஈச்சப்பழம் மீக்கும், அதோட சேர்த்து பாலும் மீக்கும். பாலுன்றது தயிர், கட்டியாகின பாலும் மீக்கும், அதோட நெய்யும். இதை சேர்த்து தான் அந்த சாப்பாடு. அப்படி ஒரு சாப்பாடு எங்களுக்கு வந்துச்சு என்ற அப்ப நபி எப்படி நபி சொல்றவ கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்ற, அரீனிஹி காட்டுவோம். அதுக்கு பிறகு காட்டினோடனே நபி சொல்ற, ஃபலகத் அஸ்பஹ்து ஸாயிமன், நான் நோம்பு பிடிச்சே என்னட்டு ஃபஅகல அத்திண்ட நபி நோம்பு வெள்ளனே அவர் நோம்பு பிடிச்சவன் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்த. அந்த சாப்பாட்டை கண்டோடனே அவருக்கு ஆசை வந்துச்சு தின்னோன்னு சொல்லி சொன்னார். அவர் நான் நோம்பே என்னட்டு எடுத்து தின்னார். அப்படின்னா ஒருத்தர் சுன்னத்தான நோம்பு பிடிச்சால் ஹுவ மாலிகு நஃப்ஸி, அவர் தான் முடிவெடுக்கணும், நான் இதை முடிக்கணும், ஃபுல்லாக்கணும் அல்லது இடையில உடைக்கணும் மாட்டேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக இடையில உடைச்சதுக்காக அவருக்கு பாவமும் இல்லை, அதை அவர் கமா செய்யணும் இல்லை. அதே போலதான் சுன்னத்தான தொழுகைகள் நாங்க பார்த்தோம். இதுக்கு முந்தி ஃபஜ்ருடைய சுன்னத் சில சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இகாமத் சொல்லப்பட்டுச்சு. அப்பயும் சஹாபாக்கள் நின்று தொழுகையை பூர்ணப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட ஷேர்கிட்ட அப்படி பிடிச்சி எடுத்தவர் வந்து சஃப்ல நிற்பார், தொழுகையை உடைச்ச. அப்புறம் தொழுது முடிஞ்சது போற கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் 4 ரக்காத்தா கேட்டு. அப்படி இகாமத் சொன்னா நீங்க தொழுகையை முறிக்கணும்ன்றதுக்காகத்தான் நபி சொன்ன. அப்ப தொழுகையை முறிச்சன்றதுக்காக அவருக்கு அந்த தொழுகை இன்னொரு தொழணும் அவசியம் ஒன்றும் இல்லை, தொழுகையை முறிச்சாச்சு அவர். அதனாலதான் நாங்க பார்த்தோம் சுன்னத்தான தொழுகையோட சம்பந்தப்பட்ட சட்டம் என்னண்டா, ஒருத்தர் தொழுகை ஸ்டார்ட் ஆக்கினதுக்காக அது அவர் மீது என்ன ஆகல, கடமை ஆகல. அவர் விரும்பினால் அதை முறிக்கலாம் இடையில. அதுக்காக நாங்க அதுக்கே பழகப்படாது. அனுமதி ஒண்டி கையிலன்னு கேட்டா அனுமதி இருக்குது. அதை அவர் இன்னொருக்கா கவா செய்ய தேவையில்லை, அவருக்கு பாவமும் இல்லை என்றதுதான் இது அர்த்தம். அடுத்த சுன்னத்தான தொழுகையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னா, சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில அது நின்று கொண்டுதான் நிறைவேற்றணும்ன்றது கடமை இல்லை, ஃபர்தானது மாதிரி. ஃபர்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் நின்று கொண்டுதான் அசல்ல நிறைவேற்றணும். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக உட்காரணும்னா அந்த காரணத்துக்காக தேவையான அளவு உட்கார்ந்து அந்த தொழுகையை நிறைவேற்றலாம். காரணத்துக்காக தேவையான அளவு. சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாட்டாலும் கூட, நான் சும்மா தொழுது பார்ப்போமே உட்கார்ந்து கொண்டு ஏழும் அவருக்கு தொழலாம். ஆனா நன்மை குறையவாத்தான் இருக்கும், ஆனா அவருக்கு தொழலாம். அதுக்கு அனுமதி இருக்குது சுன்னத்தான தொழுகைகளுக்கு. சுன்னத்தான தொழுகைக்கு எதுக்கு அனுமதி இருக்குது? உட்கார்ந்து தொழுறது. எப்படி? காரணமே இல்லாமலும் ஒருத்தருக்கு உட்கார்ந்து சொல்லலாம். ஆனா அந்த காரணம் இல்லாதாக்களுக்கு உட்கார்ந்து சொல்லும் போது என்னமோ மாதிரி. காரணம் உள்ளாக்கள் தொழுவாங்க, காரணம் இல்லாமல் சொல்லத்துல பத்தியமே ஈக்காது. அந்த கரண்டியால சோறு தின்ற மாதிரி. இப்ப நாங்கெல்லாம் கையால சோறு தின்றது பழகிட்டு கரண்டியால சோறு திண்ட மாதிரியே இல்லைன்ற அது மாதிரி. எங்களுக்கு சக்தி இருந்தா நீங்க சொல்லலாம். ஆனா சுன்னத்தான தொழுகையா உட்கார்ந்து தொழுகிறதுக்கு அனுமதி இருக்காச்சுன்னா காரணம் இல்லாமலும் கூட உட்கார்ந்து சொல்லலாம். அடுத்தது பகல் நேரமாக இருந்தாலும் சரி, இரவு நேரமாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகைகள் தொழும் போது 2 ரக்காத்தாக தொழணும். இதுதான் அசல். 2 ரக்காத்தாக தொழணும். அது இரவுல தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் சரி,
பகல்ல தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் சரி. ஆனாலும் வித்திரு தொழுகையை பொறுத்தவரையில, அதாவது இரவு தொழுகை கியாமுல் லைல்ல பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரத்துக்கு 7 ரக்காத் தொழுகிறன்னு இருந்தா 6 ரக்காத்தை ஒரே அத்தஹியாத்துல தொழுகிறதுக்கும் அனுமதி தந்தீங்க. சில நேரத்துக்கு 3 ரக்காத்தை ஒரே அடியாக ஒரே அத்தஹியாத்துல ஓதுறதுக்கும் அனுமதி தந்தீங்க. சில நேரத்துக்கு 8 ரக்காத்தை ஒரே சலாம்ல ஒரே அத்தஹியாத்துல தொழுகிறதுக்கும் அனுமதி தந்திக்கிறேன். அதுல விதி விலக்கிக்கிறேன். ஆனா பொதுவான சட்டம் என்ன? இரவு தொழுகையை பொறுத்தவரையில 2 ரக்காத்தாக தொழும். பகல் தொழுகையும் அதே மாதிரி தான். சுன்னத்தான தொழுகைகள் தொழுறான்னு சொன்னா 2 ரக்காத். அப்படின்னா இப்ப லுஹருக்கு முந்தி நீங்க 4 ரக்காத் சுன்னத் தொழுகிறான்னு இருந்துன்னு சொன்னா 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுக்கணும். மறுபடி இன்னும் 2 ரக்காத் தொழுதுட்டு அத்தஹியாத்து போய்த்து சலாம் கொடுக்கணும். அப்படித்தான் தொழணும். அதுதான் அதோட முறை. அடுத்தது, நீங்க எவ்வளவுதான் தேவை இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் ஷோர்ட்டாக தொழுகையை முடிக்கணும் என்று விரும்பினாலும் கூட, கியாமுல் லைல தவிர, இரவு தொழுகை தவிர வேற எந்த தொழுகையிலேயும் 1 ரக்காத்துல முடிக்கணும். 1 ரக்காத் தொலைல எவ்வளவு அவசரம் என்றாலும், அல்லது தொழாமல் இருக்கணும். அவசரம் எனக்கு ஏலான்னு சொன்னா தொழாமல் இருக்கணும். ஆனா எத்தனை ரக்காத் தொலைல? 1 ரக்காத் தொலைல. ஆக குறைஞ்சது எத்தனை தொழணும்? 2 தொழணும். அதுக்கு ஆதாரம் என்ன? 2 ரக்காத் தொழணும்ன்றதுக்கு நாங்க பார்த்தோம். தஹியத்துல் மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுத்பா ஓதி கொண்டிருக்கும் போது சுலைக் என்ற ஒரு சஹாபி வாரார் பள்ளியுலுக்கு வந்தால் அவர் தஹியத்துல் மஸ்ஜித் தொழாம அப்படியே உட்கார்றார். அப்படி உட்கார்ந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்றத பாருங்க. யா சுலைக் கும் ஃபர்கா ரகாத்தே, சுலைக் எலும்புங்க, எலும்பி 2 ரகாத் தொழுங்க, வதஜவ்வஸ் ஃபீஹிமா, அத டக்குனு தொழுது முடியும். இது மிச்சம் தேவையான, மிச்சம் இக்கட்டான ஒரு நிலைமை தான் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கும் போது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறது. அப்ப நபி இதை ஷோர்ட்டாக முடிக்கணும்ட்டா தேவைண்டா எத்தனை ரக்காத் தொழுங்கன்னு சொல்லிக்கும். இப்ப அவசரமே 1 ரக்காத் தொழுங்க சொல்லிக்கும். அப்படி சொல்லல. என்ன சொன்னா 2 ரக்காத் தொழுங்க, ஆனா வதஜவ்வஸ் ஃபீஹிமா, அத அவசரமா தொழுது முடியுங்கன்னு தான் சொன்னோம். அப்ப அவ்வளோ இக்கட்டான ஒரு நிலைமையிலையும் கூட நபி 1 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி தரல. எத்தனை தான் தொலைச்சேன்னா 2. ஆகவே சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில் கியாமுல் லைல் அல்லாத வேற எந்த சுன்னத்தான தொழுகை தொழுகிறாண்டாலும் ஆக குறைஞ்சது எத்தனை ரக்காத்தான் தொழலாம்? 2 ரக்காத்தான் தொழலாம். அடுத்தது இன்னொரு செய்தி வந்து, சில நேரம் இது உங்களுக்கு புதுசாகிக்கலாம், சில நேரம் சிலாக்களுக்கு பழைய விஷயமாகிக்கலாம். என்னன்னா, ஒரு இமாமோ ஒரு மஅ்மூமோ ஒரு இடத்துல ஒரு தொழுகையை தொழுதா அதே இடத்துல அடுத்த தொழுகையை தொழப்படும். கொஞ்சம் அங்கலாகணும், அல்லது பக்கத்தில் உள்ளவரோட பேசணும். பேசிட்டு அதே இடத்துல தொழலாம். பேசாம இடம் மாறாம அதே இடத்துல தொழுகிறத தவிர்க்கும். தொழுதா பாவமானு கேட்டா பாவம் இல்லை. ஆனா நபி எங்களுக்கு வழிகாட்டில் ஒன்று தந்திக்கிற, அப்படி இடத்தை மாற்றி தொலைச்சல். அதனாலதான் நான் நேரத்தோட சொன்னேன், நாங்க எதை கேட்டாலும் பாவமா என்று கேட்கப்படாது. என்னட்டா அந்த கேள்வி சரி கஷ்டம் பதில் சொல்றது. பாவமா, இது வாஜிபா, இது சுன்னத்தா என்று நாங்க கேட்க தேவை. படிக்கணும், இது சுன்னத்து இது வாஜிபன்றதை படிக்கணும். அமல் செய்யறதுக்கு அதை கேட்டுக்கொண்டிருக்கப்படாது. நபி ஏதாவது ஒரு வழிகாட்டில் ஒன்று தந்தா அதை நாங்க பின்பற்றோம். பாருங்க இந்த ஹதீஸ, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானது பிறகு ஹலீஃபாவாக யார் வந்த? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம் தொழுகிறத கண்டார். அஸ்ஸாயிப் என்ற ஒரு முஸ்லிம் தொழுகிறத கண்டார். அவர் சொல்றாரு, நான் சல்லைத்து மஅஹுல் ஜும்அத ஃபில் மக்சூரா, நான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மக்சூரா என்ற பள்ளியில அல்லது அந்த இடத்துல நான் ஜும்ஆ தொழுகையை தொழுதேன். அவரோட, யாரோட? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொழுதேன். ஃபலம்மா சல்லமல் இமாமு, இமாம் சலாம் கொடுத்துடனே கும்து ஃபீ மகாமி ஃபஸல்லைத்து, ஏண்ட அதே இடத்துல இந்த எலும்பி நான் திரும்ப தொழுதேன். இது யார் சொல்ற? அஸ்ஸாயிப் என்றவர் சொல்ற. அஸ்ஸாயிப் என்றவர் சொல்ற. அவர் சொல்ற, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு நாள் மக்சூரான்ற அந்த இடத்துல உள்ள பள்ளிக்கு நான் போனேன். போய்த்து அங்குள்ளவரோட என்ன சொல்லுதேன்? ஜும்மா தொழுதேன். ஜும்மா தொழுதுட்டு அதே இடத்துல இருந்து எலும்பி நான் என்ன செய்தேன்? சல்லைத்து, வேறொரு தொழுகை தொழுதேன்.
ஃபலம்மா தஹல அர்சல இலைய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரூமுக்கு போனோடனே அவருடைய இடத்துக்கு போய்த்து என்ன கூப்பிட்டு அவருக்கு வர சொல்லுங்க. யாரை கூப்பிட்ட? அஸ்ஸாயிப்ன்றவரை கூப்பிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொல்ற, லா துஇத் லிமா ஃபஅல்த் அல்லது லா தஉத் லிமா ஃபஅல்த், இதுக்கு பிறகு இப்படி செய்ய வேணாம். இதா ஸல்லைத்தல் ஜும்அத ஃபலா துஸல்லிஹா பிஸலாத்தின் ஹத்தா ததகல்லம அவ் தஹ்ருஜ். நீங்க ஜும்ஆ தொழுகையை தொழுதால், இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொல்றேன், நீங்க ஜும்ஆ தொழுகையை தொழுதால் நீங்க இன்னத்தோட பேசாம அல்லது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறாம இன்னொரு தொழுகை தொழவானம். இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்கு? இந்த ஹதீத் அல்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோட வார்த்தை. இதுல இருந்து என்ன விளங்கு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற அஸ்ஸாயிப்ன்றவருக்கு, நீங்க ஜும்ஆ தொழுகை தொழுதால் யாரோட சரி பேசும் வரைக்கும் அல்லது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் வரைக்கும் இன்னொரு தொழுகையை தொழவானம் அதே இடத்துல. அப்படின்னு என்ன விளங்கு? சும்மா ட்ரை ஒன்று பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இல்லையா? கடமையான தொழுகைன்றது விளங்குதா, ஜும்ஆண்டு விளங்குது? இது இவர் சொல்றதை பாருங்க. இல்ல இந்த வார்த்தையை பாருங்க. இதா ஸல்லைத்தல் ஜும்அத, நீங்கள் ஜும்ஆ தொழுதால். அப்ப இந்த ஹதீஸ்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்குற இது ஜும்ஆ மட்டுமன்று. நீங்கள் ஜும்ஆ தொழுதால் இன்னொருத்தரோட பேசும் வரைக்கும் அல்லது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் வரைக்கும் அடுத்த தொழுகையை தொழவானம் அவர் சொல்றார். அதே இடத்துல தொழவானம். இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஹதீஸோட ஆதாரம் காட்டுறார். அதுதான் விஷயம், இதல்ல. இது இவர் அந்த பிரச்சனையை மட்டும்தான் சொல்றீங்க. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கொடுத்துட்டு அந்த தீர்வை எங்கிருந்து எடுத்த, எந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்தன்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவே சொல்றோம். அதை பார்த்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை முடியும். அப்புறம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றத பாருங்க. ஃபஇன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனா பிதாலிக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு அப்படி செய்ய சொன்னார்கள். எப்படி செய்ய சொன்னார்கள்? அல்லா தூஸல ஸலாத்துன், எந்த தொழுகை, ஹத்தா நதகல்லம அவ் நஹ்ருஜ், இன்னத்தரோட பேசாம அல்லது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறாம எந்த தொழுகையோட இன்னொரு தொழுகையை சேர்க்கவானம் என்று நபிகளுக்கு கட்டளையிட்டார்கள். அப்ப பொதுவாகத்தான் வரும். எந்த தொழுகை இல்ல, ஜும்மா தொழுகாண்டு இல்லை, லுஹர் தொழுகாண்டு இல்லை, அசர் தொழுகாண்டு இல்லை, சுன்னத்தான தொழுகாண்டும் இல்லை. எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு இடத்துல தொழுதால் அதே இடத்துல நாங்கள் தொழணும்னா இன்னொருத்தரோட சலாம் சொல்லியோ அல்லது பேசிட்டு நாங்கள் அதே இடத்துல தொழலாம். அல்லது ஒரு இடத்த தாண்டித்தான் நாங்கள் தொழணும்ன்றதை தான் இந்த ஹதீஸ்லேருந்து விளங்கிக்கொள்றோம். சரி, நான் இப்போ ஜும்மா அழிக்கிறேன், அதோட மையத்தை தொழ போகிறேன், தொழுகிறேன்னு எனக்கு இடம் மாறையில என்ன செய்கிறேன்? ஓணுமெண்டா நான் இன்னத்தோட பேசலாம், பேசிட்டு அதே இடத்துல சொல்லலாம், அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சொல்லுங்க, பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனால் நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். பொதுவான சட்டம் என்ன? ஒரு தொழுதான்னு சொன்னா அதே இடத்துல நாங்கள் தொழுகிறோன்னு சொன்னா ஒரு நிபந்தனைக்கு என்ன நிபந்தனை? இன்னத்தரோட பேசணும் அல்லது தொழணும்டா இன்னொரு இடத்துக்கு மாறணும், மாறித்தான் தொழணும்ன்றது தான் நாங்கள் இருந்து விளங்கிக்கொள்றோம். சில விஷயங்கள் எங்களுக்கு அது சின்ன விஷயம் தான். நான் உங்கள்கிட்ட சொன்னதுக்கு முந்தைய உது எடுத்து ஒருத்தர் தொழுகைக்கு ரெடி ஆகினா இப்படி செய்யப்படாதுன்னு. எது எது சுன்னத்தான தொழுகை தான். ஆனா அது ஒரு தொழுகைனா, அது ஒரே தொழுகை, ஒரு தொழுகை தானே. நான் சலாம் கொடுத்து தொழுதாலும் அது ஒரு தொழுகை. வச்சுட்டு அது பிரச்சனையோன்ட்டு அல்ல, ரெண்டு தொழுகை இன்னொரு தொழுகையோட தான் சேர்க்க வேணும். அடுத்து நான் இந்த சொன்ன இந்த கை இப்படி ஆகிக்கொள்றது, நான் புது எடுத்து பள்ளிக்கு தொழு வரும் வரைக்கும், தொழுது முடியும் வரைக்கும் நபி என்னத்தை தடுத்தீக்கிறேன் இப்படி. இது நாங்கள் படிச்சாலும் எனக்கு கூட சில நேரத்துக்கு வருது. அப்படி நான் யோசிச்சுறேன், அப்படி வருகுதேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க, வாரா இல்லையான்னு சொல்லி பாருங்க. ஆனா நபி தடுத்தீக்கிறேன். அப்ப சில சின்ன விஷயங்கள் ஈக்கிற நாங்க அதுல கொஞ்சம் கவனமாயிக்கணும். இது இப்படியோ நீக்கிறன்றது அதுக்காக நாங்க ஒருத்தர் அப்படி தெரியாம அதே இடத்துல தொழுதுன்றதுக்காக அவரோட ஜிஹாத் செய்யப்படாது. அப்படின்னு சொன்னா அவருக்கு எதிராக சூழ்ச்சி பாரு, அவர் அதே இடத்துல தொழுத
அவருக்கு ஒன்றும் தெரியும். நாங்க எல்லாரும் சேர்ந்து பயான் பண்ற, மீட்டிங் போடுற, அவர் அதே இடத்துல தொழுதான்னு சொல்லி ஒரு மீட்டிங்கும் போட தேவையில்லை. அவர் ஏற்றுக்கொள்ற ஒரு ஆளா அவர்கிட்ட போங்க, பேத்து மெதுவா செல்லுங்க. இப்படி ஒரு ஹதீத் இக்ராம் எனக்கும் நேற்று தான் தெரியும், எனக்கும் போன கிழமை தான் தெரியும் என்று நாங்களும் எங்களை கொஞ்சம் கீழே கொண்டு போய்த்தா அவர் சொல்லுவார் அப்படியா என்று அவரும் ஏற்றுக்கொள்வார். ஒரு பள்ளியில ஒரு ஆள் சுபஹ் தொழுதுட்டு ஒவ்வொரு நாளும் சுன்னத்து தொழுகிறார். அது அந்த பள்ளியில பெரிய பிரச்சனை. அப்புறம் எனக்கிட்ட கேட்டேன், என்னன்னு சொல்லி பாருங்க இப்படி சுன்னத் தொழுகிறான்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், எல்லாரையும் கூட்டி கொண்டு தொழுகிறான், அவர் மட்டும் தொழுகிறான்னு சொல்லி. அவர் மட்டும் தொழுகிறார். ஏன் தொழுகிறாய்க்கும்? சுன்னத்தை சுபஹுக்கு முந்தி தொழுதிக்காது, சரிதானே? நீ அப்ப என்ன பிரச்சனை? இல்ல அவர் இதனாலும் தொழுகிறார், அவர் இதனாலும் தொழட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் தனியத்தானே தொழுகிறார், இன்னொருத்தரை சேர்த்து கொண்டு தொழில. அப்ப சில நேரங்கள்ல நாங்க தான் எங்களை மாத்திக்கொள்ளணும். அவர் ஜமாத்தாக எல்லாரையும் கூட்டி தொலை வச்சு அல்லது எல்லாருக்கும் பயம் பண்ற, நீங்கள் எல்லாரும் சுன்னத்தை சுபஹு பிறகு தொழுங்கன்னு சொல்லி பயம் பண்ணினா பிரச்சனை தான் உண்மையில. அதெல்லாம் அவர் தனியா தொழுகிறான் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த ஊர்ல வேற வேற பிரச்சனை இருக்கிற சமூக பிரச்சனை அதை ஒன்னே பேசுறதுல தரும். இது ஒருத்தர் தனிப்பட்ட விஷயத்தை செய்யறது, பேசுறது, மீட்டிங். எப்படி மீட்டிங் அவருக்கு தெரியா? இது 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து 5 பேர் இருந்து மீட்டிங். அவர்கிட்ட மெதுவா பேதி கேட்டா, ஏன் நீங்க இப்படி செய்யறேன்னு அவர் விளக்கம் சொல்லுவார். எனக்கு ஒவ்வொரு நாளும் சுபஹ் பாங்கு செல்லத்திலே தான் முழிப்பு வருது, நான் பள்ளிக்கு வரத்துல தொழுது முடிஞ்சு சுன்னத்துலன்மே நான் தொழுகிறேன், நான் வாரம் செல்லணுமா அவருக்கு சொல்லுங்க. அப்படி சில நேரத்துக்கு நாங்க எங்களை திருத்திக்கொள்ளணும், அடுத்தாக்களே அல்ல. அடுத்தாக்களை திருத்தணும் என்று நாங்க பேசிப்போம், நாங்க மீட்டிங் போட்டு சரி வரல, அவரோட பேசி அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி அவர் விளங்கில்லாட்டி அது பிறகு நாங்க ஜிஹாத் செய்யப்படாது, ஜிஹாத்னு அடிச்சு கொள்ள போகப்படாது. நாங்க அவருக்கு விஷயத்தை விளங்கப்படுத்த, விளங்கில்லாட்டி விட்டா சரி அந்த விஷயத்தை. ரைட். அடுத்தது சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த வரையில அதுல சத்தம் போட்டு ஓதணுமா மெதுவா ஓதணும்? இப்ப சூரத்துல் ஃபாத்திஹான்னு சொன்னா, இப்ப நாங்க இஷா தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா மற்ற சூறாவையும் சத்தம் போட்டு ஓதிடும். இது மாதிரி நாங்க சத்தம் போட்டு ஓதையிலுமான்னு கேட்டா, பகல்ல தொழக்கூடிய தொழுகைகளை பொறுத்தவரையில சத்தம் போடவே இயலாம். ஏன்னு கேட்டா, பகல்ல தொழுகிற ஃபர்தான தொழுகைகளுக்கும் கூட நாங்க சத்தம் போட்டு தொழுகிறோம். ஜும்மா அப்படியான தொழுகைகளை தவிர, ஜும்மா, இஸ்திஸ்கா இப்படியான தொழுகைகளை பெருநாள் இந்த தொழுகையை தவிர வேற எந்த சுன்னத்தான தொழுகைகளையும், அதுல வேற பிரச்சனை உண்டிக்கிற சுன்னத்தா வாஜிபான்றதை வேற பிரச்சனைகளை மீக்கிறேன். அதுங்களே பொதுவாக வளமையாக நாங்க தொழக்கூடிய ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய தொழுகைகள்ல சத்தம் போட்டு ஓதுறது இல்லை. இரவு தொழுகைகளை பொறுத்த, இரவுல இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த வரையில எங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. விரும்பினால் சத்தம் போட்டு ஓதலாம், விரும்பினால் சத்தம் போட்டு ஓதையலாம். அதுவும் நஃபிலானது. இப்ப மகரிபுக்கு முந்தி தொழுகிற சுன்னா, மகரிபு பிறகு தொழுகிற சுன்னா, அது நபியின் தொழுது தானே. இதை தாண்டின சுன்னத்தான தொழுகை ஒன்று தொலை போறாருன்னு இருந்தேன்னு சொன்னா அவருக்கு சாய்ஸ் உண்டு. அவருக்கு விரும்பினால் சத்தம் போட்டு தொழலாம், விரும்பினால் சத்தம் போடாமல் தொழலாம். விலகி சொன்ன விஷயம், சுன்னத்தான தொழுகாண்டு வரும்போது 2 ஜாதி சுன்னத்தான தொழுகை. ஒன்று என்னன்னா, நபியும் தொழுதீக்கிறது. இப்ப இஷாவுக்கு பிறகு 2 ரகாத் சுன்னத் தொழுகிறது. நபி தொழுதா இல்லையா? தொழுது. நபி அதுல தொழுகையில சத்தம் போட்டு ஓதினா? ஓதில்ல. அப்ப நான் அதுல சத்தம் போட்டு தொலைல. அதல்லாம நான் 2 ரகாத் சுன்னத்தோடு தொழ போறேன், விசேஷமா நஃபிலான தொழுகை ஒன்று தொழ போறேன். இந்த நேரத்துல நான் சத்தம் போட்டு தொலைலுமா ஏலவான்னு கேட்டேன்னு சொன்னா, ஒளி விருப்பம், நீங்கள் விரும்பினால் செய்யலாம், விரும்பினால் எல்லாரும் மீக்கத்திலேயும் தான் தனிய தொழத்துல டிஸ்டர்ப் ஆகாம நாங்க சொல்லணும். டிஸ்டர்பன்ஸ் தவிர்க்கணும். இப்ப ஃபர்தான ஒரு இஷா தொழுகை உதாரணத்துக்கு, நீங்க இஷா தொழுகைய இப்ப நீங்க சலாம் கொடுத்தோடனே வந்தாச்சு, சலாம் கொடுத்தோடனே வந்து இதுல தக்பீர் கட்டுறது தனியத்தான் நீங்க தொலை போற. நீங்க சத்தம் போட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதேலுமான்னு கேட்டா உங்களுக்கு ஏன்? ஆனா நீங்க சொல்ற பிரச்சனை வார என்ன பிரச்சனை? நாங்க இங்க பயான் நடத்தி கொண்டிருக்கிற அவர் சத்தம் போட்டு ஓதுற, சத்தம் போட்டு ஓதேலுமா இல்ல, அவருக்கு உரிமைக்கிறா இல்லையா? உங்களுக்கு உரிமைக்கிற, 100க்கு 100% உரிமைக்கிற. ஆனா எங்களுக்கும் உரிமைக்கிற, நாங்க இஷாவா ஜமாத்தா தொழுதுட்டு பயான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம உங்களோட காதை கேட்கறது சத்தம் போட்டு ஓதுங்க, அல்லது அமைதியா ஓதுங்க. ஏன்னாட்டா கடமையா இல்லையே? கடமை எப்ப கடமைன்னு சொன்னா, இஷா தொழுகையில சத்தம் போட்டு ஓதணும்ன்றது எப்ப? ஜமாத்தாக தொழும் போது ஓதியே ஆகணும். ஆனா தனியாக தொழும் போது கட்டாயம் இல்லை.
அவர் ஒன்றுமெண்டா தொழலாம், சத்தம் போட்டு தொழலாம், சத்தம் இல்லாமல் தொழலாம் என்று சாய்ஸ் வந்திருக்கிறதுனால அவர் சத்தம் இல்லாமல் ஓது. அவர் வீட்டில் தனியாக தொழுகிறான் இருந்தாச்சுன்னா அவர் கேட்குது. பாருங்க அதுக்குரிய ஹதீத்தை. ஹுதைஃப் இப்னுல் ஹாரிஸ் என்ற சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து கேட்கிறவர், அரைத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யூத்திர் அவ்வல் லைலி அவ் ஆஹிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ரை இரவின் ஆரம்பத்தில் செய்வார்களா இரவின் இறுதியில் செய்வார்களான்னு கேட்குது. அப்படின்னா என்ன, தூங்குறதுக்கு முந்தி செய்கிறா அல்லது தூங்குறதுக்கு முந்தி தொழுகிறா அல்லது தூங்கி எழும்பி தொழுகிறா? அதுதானே இரவுட ஆரம்பத்தில் தொழுகிறா இரவுட இறுதியில் தொழுகிறான்னு கேட்குறேன். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ருப்பமா அவுதர ஃபீ அவ்வலில் லைல் வ ருப்பமா அவுதர ஃபீ ஆஹிரி. சில நேரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிட ஆரம்பத்தில் அதை தொழுவாங்க, சில நேரம் இரவுட இறுதியில் தொழுவாங்க. அப்போ ரெண்டும் இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சஹாபாக்களுக்கு இரவுட ஆரம்பத்திலேயே வித்ர தொழ சொல்லி சிலாக்கள் ஏன்னாட்டா நபிக்கு தெரியும் அந்த சஹாபியை பத்தி, அவரோட நிலைமை தெரியும். அப்ப அவருக்கு சொல்றேன், நீங்க இதை உடுப்படாமல் இருக்கிறதுக்காக நீங்க இரவுட ஆரம்பத்துல தொழுங்க. அதுவும் சரிதான். இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு எங்களுக்கு இரவுட கடைசி நேரத்துல வித்திர தொழுகை உடுப்பாடு இருந்தா அவருடைய புத்திசாலித்தனம் என்ன, அந்த தொழுகை உடுப்படாமல் இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முந்தையே தொழுதுட்டு தூங்கு. அப்ப ஃபஜ்ருக்கு எழுப்பி வந்தாலும் பிரச்சனை இல்லை அவருக்கு, ஏன்னாட்டா வித்திர அவர் தொழுதாச்சு, அனுமதி ஒன்று மீக்கிறேன் இரவுட ஆரம்பத்துல தொழுகிறதுக்கும் அதை அப்படி செஞ்சு கொள்ளலாம். அப்ப அந்த சஹாபி சொல்ற, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபில் அம்ரி ஸஅ. இந்த விஷயத்துல பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை வச்ச அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஸஅன்னு சொன்னா அதுல விஷயத்துல பெரிய ஒரு சாய்ஸ் ஒன்று இருக்கிறேன், இப்படி மேலும் உள்ளதுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் மறுபடி கேட்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட, அரைத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்ஹரு பில் குர்ஆனி வ யக்ஃபிது பிஹி அவ் யக்ஃபிது பிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையில்ல சத்தம் போட்டு ஓதுவார்களா, சத்தத்தை குறைச்சு ஓதுவார்களா? இது ரசூலுல்லாஹ் ஜமாத்தா தொழுதிக்குமா தனியா தொழுதிக்குமா? தனியா தொழுதிக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகையில சத்தம் போட்டு ஓதுவாங்களா மெதுவா ஓதுவாங்களா என்றா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற, ருப்பமா ஜஹர பிஹி வ ருப்பமா ஹஃபத். ருப்பமாண்டா சில நேரம் என்று அர்த்தம், சம்டைம்ஸ். சில நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் போட்டு ஓதுவார்கள், சில நேரங்கள்ல சத்தத்தை குறைத்து அமைதியாக ஓதுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றேன். அதுக்கும் அந்த சஹாபி அல்லாஹ்வை புகழ்ற, அல்ஹம்துலில்லாஹ். அதுலேயும் இப்படியான ரெண்டு இதொண்டிக்கிறதுனால அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டு, அல்லாஹ்வை புகழ்றேன். அப்ப இதெல்லாமே இந்த சுன்னத்தான தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சில சட்டம். இன்னும் சில சட்டங்களுக்கு நான் சும்மா குழப்ப விரும்பில் அந்த விஷயங்களையும் போட்டு, இது பொதுவான இந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சட்டங்கள். அதை நாங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்திட்டு முடிப்போம். முதலாவது என்னன்னா, சுன்னத்தான தொழுகையை பொறுத்த வரையில வேண்டிய இடத்துல தொழலாம், பள்ளியிலேயும் தொழலாம், வீட்டிலேயும் தொழலாம், எங்கேயும் தொழலாம். ஆனா மிகச்சிறந்தது சுன்னத்தான தொழுகையை பொறுத்த வரையில எங்க தொழுகிறது, வீட்டில் தொழுகிறது சிறந்தது. அதுக்கு எங்களுக்கு நிறைய காரணங்கள் சொல்லும். ரெண்டாவது, சுன்னத்தான தொழுகையோ அல்லது சுன்னத்தான ஏதாவது ஒரு வணக்கத்தையோ நான் தொடங்கினேன் என்றா அதை நான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போகணும்ன்றது கடமையால். எனக்கு வேணும் என்றால் ஏதோ ஒரு காரணம் வந்தா இடையில என்ன செய்யலாம், நான் அதை முறிக்கலாம். ஏதோ ஒரு காரணம் கொண்டு வந்தால் அதை நான் இடையில முறிக்கலாம். அதுக்கு நாங்கள் ஆதாரம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையோட சம்பந்தப்பட்டும் இடையில அந்த தொழுகையை உடைச்சிக்கிறாங்க, சுன்னத்தான தொழுகையை. அதே போல சுன்னத்தான நோம்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடையில உடைச்சிக்கிறாங்க, ஆனால் அதை கதா செய்யல. அப்ப ஒரு தொழுகையை தொடங்கின சுன்னத்தான தொழுகையோட நான் தொடங்கினன்றதுக்காக அது என்ன ஆகாது, அதை முடிக்கிறது எனக்கு என்ன ஆகாது, கடமை ஆகாது, எனக்கு முறிக்கலாம். அடுத்தது, சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் அது இரவு தொழுதாலும் சரி பகல் தொழுதாலும் சரி எத்தனை தொழலாம், ரெண்டாக நாங்கள் தொழுகையிலும் அதில் சில விதிவிலக்குகளும் இருக்குது. அடுத்தது, சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில எனக்கு விரும்பினால் காரணம் இல்லாமலேயே எப்படி தொழலாம், உட்கார்ந்து கொண்டு தொழலாம். படுத்துக்கொண்டு தொழையலாம், ஆனால் உட்கார்ந்து கொண்டு. உட்கார்றது எப்படி, எனக்கு ஏழுமான மாதிரி உட்கார்றேன், புட்டுவத்திலேயோ அல்லது நிலத்தில் உட்கார்ந்தோ எப்படியோ எனக்கு விருப்பமான மாதிரி தொழலாம். எனக்கு அதுக்கு அனுமதி இருக்குது, நன்மை குறையும், ஆனால் எனக்கு தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது காரணம் இல்லாமலேயே. அடுத்தது, சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில் இரவு தொழுகை அல்லாத வேற எந்த தொழுகையிலே எத்தனை ரக்காத் தொலைல ஆக குறைஞ்சது ஒரு ரக்காத் தொலைலாம். ஆக குறைஞ்சது எத்தனை தான் தொழலாம், 2 ரக்காத்தான் தொழலாம்ன்றதையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது, சுன்னத்தான தொழுகையோ அல்லது ஃபரதான தொழுகையோ நான் தொழுதுன்னு சொன்னா
அந்த தொழுத அதே இடத்திலிருந்து நான் தொழணும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன? நான் பக்கத்தில் உள்ளவரோட பேசணும், அல்லது யாரோ ஒருத்தரோட நான் பேசணும். அப்படி பேசாம நான் அந்த இடத்துல இருந்து தொலையலாது. தொழுகிறாட என்ன செய்யணும்? இன்னொரு இடத்துக்கு போய்த்து இடம் மாறி நான் தொழுவோம். அதே நாங்கள் பார்த்தோம். அடுத்தது சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரை, நஃபிலான தொழுகைகளை பொறுத்தவரையில பகல்ல தொழுகிற எந்த நஃபிலான தொழுகையில சத்தம் போட்டு ஓதையலாம். இரவு தொழுகையை பொறுத்தவரை இல்லை தனியாக தொழுகிறேன்னு சொன்னா, இது இரவு தொழுகையை பொறுத்தவரையில ஒருத்தருக்கு விரும்பினால் சத்தம் போட்டு தொழலாம், சத்தம் போட்டு ஓதி தொழலாம். விரும்பினால் சத்தம் போட்டு ஓதாமல் மௌனமாக ஓதி தொழலாம். இது தனியாக தொழத்லேன். சரி, இதோட சம்மந்தப்பட்டது. நான் இன்னொரு பாடமும் எழுதி கொண்டு வந்தேன், ஆனால் இப்போ டைம் பொருந்தது இல்லை. நாங்கள் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறது தொழுகிறதுக்கு தடுக்கப்பட்ட நேரங்கள். தொழுகிறது தடுக்கப்பட்ட நேரங்கள் எங்களுக்கு தெரியும், அது உண்மையிலே தெரியும். இந்த நேரங்களில் தடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சில நேரம் எங்களுக்கு தெரியாமலே பொடுபோக்குவார். அந்த நேரங்களில் மையத்தை அடக்கிறதுக்கும் தடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்துக்கு சிலாக்கள் அந்த மையத்தை அடக்கிறதுக்கு நேரம் கொடுக்குற, ஆனா மையத்தை கபூர்ல வச்சுற நேரம் கபூர்ல வச்சுறதுக்கு தடுக்கப்பட்ட நேரமாக மாறும். விசேஷமாக அசருக்கு போற அடக்கும் போது இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்தில் இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்போம், முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.